கோழிக்கறி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 250 கிராம் கறியை நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலம்பி நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன். 2 பட்டை 2 லவங்கம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதை தாளிக்கிறதுக்கு, இதை நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம். நம்ம கறி கூட மிளகு போட்டால் ரொம்ப நல்லது, நல்லா செரிமானம் ஆகும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் மிளகு, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். மசாலா இது பொடி பண்ணுறதுக்கு நம்ம பெருஞ்சீரகம் மிளகு இதை வறுத்து எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையானது பூண்டு, ஒரு 10 பல்லுலேருந்து ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும். அதோட கூட கொஞ்சம் புதினாவையும் போட்டு அரைக்கலாம். அரைச்சோம்னா வாசனையாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கறது தான். இதெல்லாம் வறுவலுக்கு தேவையானது ஒரு தக்காளி, நைஸாக பொடியாக கட் பண்ண தக்காளி. ஒரு தக்காளியிலேருந்து சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போடலாம், பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போடலாம். இது வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1.5 வெங்காயம் போட்டால் போதும். 2 வெங்காயம் போட்டால் கூட நமக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ நமக்கு தொக்கு கிடைக்கும். இதை பொரியுது பார்த்திங்களா, மிளகு நல்லா பொரியுது. அதோட கூட இந்த பெருஞ்சீரகமும் வறுத்து எடுத்துக்கணும். இது பொரிஞ்சிடுச்சு பார்த்திங்களா. இது அரைக்க போகிறது நம்ம இந்த வறுத்து வச்ச மிளகு பெருஞ்சீரகம்லாம் இதில் கொட்டணும். இதோட கூட இஞ்சி பூண்டு, கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு, புதினா எல்லாம் இதில் போட்டுக்கணும். இது நம்ம நைஸாக அரைக்கணும். இப்படி தான் அரைக்கணும். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் பார்த்தீங்களா, 4 ஸ்பூன் எண்ணெய். கறி மசாலா, பட்டை, கோழிக்கறி வறுவலுக்கு 2 பட்டை, 2 லவங்கம் இருக்குங்களா, 2 லவங்கம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். நல்லா பொரிஞ்சிட்டு வருது. நம்ம இந்த நேரத்தில் இந்த வெங்காயம் கட் பண்ணதை அதில் போடுறோம். சரிங்களா, வெங்காயம் சிக்கன் வறுவலுக்கு முதல்ல நல்லா வெங்காயம் வதங்கணும். ஒரு 2 தக்காளி, இதோட கூட 2 தக்காளி. இப்போது நம்ம அரைச்சி வச்சுட்டு மிளகு பூண்டு இஞ்சி இதோட சேர்த்து மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நம்ம இதை நல்லா ஒரு வதக்கிக்கணும். எல்லாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்குது. சிக்கனை நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா வதங்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம இதோட கூட வெங்காயம் வதங்கி எடுத்து இது கூட இந்த கறியை இதோட கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா வதங்கிட்டோன்ட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுடணும். உப்பு நம்ம 1 ஸ்பூன்லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். அது நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். காரம் உப்பு எல்லாம் போட்டு வச்சு இதை நல்லா வதக்கி விடணும். குழம்புக்கு போடுற மிளகாத்தூளை இந்த வறுவலுக்கும் போட்டுக்கலாம். எல்லாம் வெறும் மிளகாத்தூள் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக. இது ஒரு டம்ளர், ஒரு 1.5 கப்பு தண்ணி. இது நம்ம ஊற்றிருக்கிறது ஒரு 1.5 கப்பு தண்ணி. நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த கறியை நம்ம வதக்கி வச்சுதை வேக போடுறோம். நம்ம குக்கரை போட்டுருவோம். ஒரு 5 விசில் ஆன பிறகு நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்போ பார்க்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு இதை நம்ம தொட்டுக்கலாம். கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு.